Hello students, welcome to Math Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல relations and functionsல exercise number 1.4ல sum 1 பார்க்கலாம். So determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 4 graphs ஒன்று போட்டு படம் போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ இதில் எதெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்குது, இதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள் 2 கோட்டில் வெட்டியிருக்கு. ஸோ இங்கே ஒரு தடவை வெட்டியிருக்கு, இங்கே ஒரு டைம் வெட்டியிருக்கு. ஸோ 2 தடவை வெட்டினா அது வந்து ஒரு சார்பு ஆகாது. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வெட்டியிருக்கணும். அப்போ இது வந்து ஒரு சார்பு அல்ல அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நம்ம அதை ரீசனோடு எழுதணும். பாருங்கள், the vertical line meets the curve in 2 points. ஸோ 2 இடத்துல வெட்டுது நம்மளுக்கு 2 points P and Q அப்படிங்கிற 2 கோட்லேயும் நம்மளுக்கு வெட்டுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை இல்லைங்களா. இப்போ 2 இடத்துல வெட்டியிருக்கு, அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ இது தமிழில் எழுதிக்கலாம். தமிழில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழில் எழுதிக்கலாம். ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை 2 புள்ளிகளில் வெட்டுகிறது, எனவே இது ஒரு சார்பை குறிக்காது அப்படின்னு நம்ம தமிழில் இந்த மாதிரி எழுதணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 2வது படத்தில் பாருங்கள், இந்த பிங்க் கலர் லைனு ஒரே ஒரு இடத்துல தான், இந்த புள்ளியில் மட்டும்தான் வெட்டியிருக்கு இல்லைங்களா. இப்போ இது வந்து இது வந்து சார்பாகும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஒரே ஒரு இடத்துல வெட்டியிருக்கிறதுனால. ஸோ the vertical line meets the curve in 1 point. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம தமிழில் எழுதிக்கலாம். இது அதே மாதிரி தான், ஒரு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. ஸோ எனவே இது ஒரு சார்பை குறிக்கிறது அப்படின்னு எழுதிக்கணும். வாங்க தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே ஒரு கோடு வரைஞ்சோன்னா அது வந்து 1 2 3 இடத்துல டச் ஆகுது இல்லைங்களா. அப்போ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நம்மளுக்கு சம் பார்த்தாவே தெரிஞ்சிடும், கோடு வரையணுங்கிறதில்ல, நம்ம பார்க்கும்போதே சொல்லிடலாம். இங்கே 2 3 தடவை வெட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன்னு இப்போ எழுதலாம். the vertical line meets the curve in 3 points. ஸோ P, Q and R அப்படிங்கிற 3 பாயிண்ட்லேயுமே வெட்டுது அந்த வெர்டிக்கல் கோடு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். இப்போ தமிழையும் அதே மாதிரி எழுதிக்கலாம். சேம் இதே மாதிரி தான், ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை 3 புள்ளிகளில் வெட்டுகிறது அப்படின்னு நம்ம எழுதணும். ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை 3 புள்ளிகளில் வெட்டுகிறது, எனவே இது ஒரு சார்பை குறிக்காது. இப்போ 4th சப்டிவிஷன். ஸோ இது பாருங்கள், இது நம்ம கோடு வரையணுங்கிறதே இல்லை. இப்போ கோடு வரைஞ்சாலும் நமக்கு ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இது டச் ஆகும், வெட்டும். ஸோ அதனால் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதணும். the vertical line meets the curve in 1 point. so it is a function. ஸோ தமிழில் ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது, எனவே இது ஒரு சார்பை குறிக்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.